சோகமா இருக்கியா? என்ன இருக்காதா? அவகிட்ட பேசுனியா? இல்லை. ரொம்ப யோசிச்சு மூளையை குழப்பிக்காத, சரியா? மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாதடா, எல்லாமே சரியாயிடும். என்ன அப்புறம் தப்பான முடிவுலாம் எடுக்காத. உனக்கு இதை விட நல்ல பொண்ணு கிடைப்பா, நான் கேரண்டி. எதுக்குடா சிரிக்கிற? இதைத்தான் அவ்வளோ சொன்னான். மேடமே சொல்லிட்டாங்களா? அப்புறம் நீ அவளுக்கு கால் பண்ணுறேன்னு சொன்ன பண்ணலான்னு நினைச்சேன், ஆனா அப்போதான் உனக்கு தோணுச்சு. நான் அவகிட்ட பேசினாலும் எந்த யூஸும் இல்லை, நான் சொல்ல போறதும் புரிய போறது இல்லை. அதனாலதான் அவகிட்ட பேசாம அப்படியே குவாய்ட்டா இருந்துட்டேன். உனக்கு என் குணத்தை பத்தி நல்லாவே தெரியும்ல. ஃப்ரெண்டு குணம்னா சும்மா இருக்க மாட்டேன். அதை விடு. நம்ம காலேஜில் படித்த விருந்தா உனக்கு தெரியுமா? கேர்லி யார் வச்சிருப்பாளே, நான் அவகிட்ட பேசுகிறேன். ஓகே தானே உனக்கு? நல்ல பொண்ணுடா. டேய் ஜானி, நான் ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லைடா. டேய், நீ ஒரு புது லைஃப்குள்ளே போகணும். அதுக்குள்ளேயே நீ கமிட் ஆகி மற்ற எல்லாத்தையுமே மறந்துடணும். இல்லைனா அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டே இருந்துட்டு நீ தேவதாசா மாறிடுவ. எனக்கு எப்படி முன்னாடி போகணும் நல்லா தெரியும். எனக்கு எந்த பொண்ணும் அவசியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ மச்சான். டேய், நீ எதுவும் சொல்ல வேணாண்டா. மூடிட்டு சிக்கன் சாப்பிடு. நீ வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தாலே போதும். இங்கே வந்ததுக்கு பேசாமல் என் வீட்டிலே இருந்திருப்பேன். மச்சான், அது அவள் கால் பண்ணுறா, நான் திரும்பி வரேன். லெனாவா? லெனாவா? நான் லைன் போட்ட பொண்ணுறா. இவ லெனாவோட ஃப்ரெண்டு. அவள் தான் எனக்கு கால் பண்ணா. என்னம்மா விஷயம்?